ஸ்டாலின் எங்களுக்கு சண்டைக்காரன், எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? அவர் முதலமைச்சர், நாங்களும் தான் ஓட்டு போட்டோம் அவருக்கு. போட்டு பிரயோஜனம் இல்லையா? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லையா? அவர் மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினாரு, அவரால் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இந்த மாணவர்கள் வந்து ரயில்ல ரவுடிசம் பண்றாங்க, பஸ்ல பாலியல் பண்றான், ரயில்ல பாலியல் பண்றான், தனியா வீட்டுல இருக்க முடியல, பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து மாணவர்களை பாலியல் பண்றான். ஒரு தண்டனை கொடுக்கணும் தம்பி, கொடுத்தா இந்த தவறு குறையும். தண்டனை கொடுக்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா ஆக இந்த வகையிலே நாங்கள் செய்வது என்னவென்றால், நாங்கள் இந்த மாணவர்களை கிடத்தி விட்டார்கள். ஆமாம், நேற்று கூட கேள்விப்பட 12 பாலியல் பலகாரம் செய்து விட்டார்கள். இது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? அப்பா அவர் மேல கோவம் வரணும். நம்ம அப்பா இருந்தாலும் கோவம் வரும்ல. எங்க அப்பாவே இருக்காரு, என் பிள்ளை தவறு பண்ண தட்டி கேட்கலாம், எப்பா என்ன பண்ணிடலாம், பெரிய மனுஷன், அவன் தப்பு செய்யறான், நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து அவன் சப்போர்ட் பண்ற, போப்பா சொல்லுமா சொல்லியா? உரிமையில பேசுறோம். ஸ்டாலின் வந்து எங்க அப்பாவை நாங்க உரிமையா கேட்கிறோம். ஏப்பா இப்படி பண்ற? அப்பா கேளுப்பா, பாலியல் பண்றாங்கப்பா, அவனை தூக்கி தண்டனை கொடுப்பா, ஓ பேத்தியை கெடுக்கிறானுங்கப்பா, என்னப்பா இப்படி இருக்கீங்களப்பா அப்படின்னு கேட்கிறோம். எங்க அப்பா உரிமையா கேட்கிறோம், அது கோவம் இல்லப்பா, உரிமையோடு கேட்கிறோம்.